தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு இன்னும் வெளியாவதற்கு முன்பே தேர்தல் பணிகளில் அதிமுக தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. We are the future. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்த அதிமுக தேர்தலுக்கு பிறகு பல்வேறு இக்கட்டான அரசியல் சவால்களை சந்தித்தது. பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம் மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். மேலும் முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியும் காலியாக உள்ளதால் மொத்தம் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை அரசியல் ரீதியாக மிக முக்கியமானதாக அதிமுக கருதுகிறது. குறிப்பாக தங்களது கட்சியில் இருந்து விலகி சென்ற எம்எல்ஏக்கள் காலி செய்த தொகுதிகளில் வெற்றி பெற்று அரசியல் ரீதியாக வலுவான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கட்சித் தலைமை செயல்பட்டு வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதற்கட்டமாக கொங்கு மண்டலத்தில் உள்ள பெருந்துறை மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இத்தொகுதிகளில் உள்ளூர் செல்வாக்கு, பொருளாதார வலிமை மற்றும் கட்சி பணிகளில் நீண்டகால அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் சுமார் 6 பேரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றிருந்த திருச்சி கிழக்கு தொகுதியிலும் வலுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற திட்டத்தில் அதிமுக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் அங்கு வெற்றி பெறும் வகையில் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணி அரசியல் தொடர்பாகவும் அதிமுக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம் தொகுதியை பாமகவுக்கும் அம்பாசமுத்திரம் தொகுதியை பாஜகவுக்கும் ஒதுக்கும் வாய்ப்பு குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை உறுதிப்படுத்தி ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி வாக்குகளை பெறும் வியூகம் வகுக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டதும் வீடுதோறும் பிரச்சாரம், வாக்காளர் சந்திப்பு, நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்க அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் விவரமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.